அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாளை ஞாயிற்றுக்கிழமை மாலை சரியாக 3 மணிக்கு பூம்புகாரில் எங்கள் மருத்துரையா அவர்கள் தலைமையில் வன்னியர் சங்கத்தின் சார்பில் மகளிர் பெருவிழா மாநாடு பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. இந்த மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் நீங்க பாக்குறீங்க, எவ்வளவு பெரிய திடல், எவ்வளவு பந்தல், எவ்வளவு பிரம்மாண்டமா நடந்துட்டு இருக்குது. மாநாட்டுக்கான ஏற்பாடு, மேடை, இந்த திடல், பந்தல் எல்லாம் பிரம்மாண்ட அளவுல ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மாநாட்டில் தமிழ்நாடு முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான பெண்கள் கலந்துக்கிறாங்க. இது ஒரு வரலாற்று சிறப்புக்குரிய மாநாடு. கண்ணகிக்கு பெருமை சேர்க்கிற இந்த மண்ணில் காவிரி புகும் பட்டணம் என்று போற்றப்படுகிற பூம்புகார்ல நடத்தப்படுகிற மாநாடு. இது சரியா 3 மணிக்கெல்லாம் இந்த மாநாடு துவங்கும். இந்த மாநாடு மது போதை ஒழிப்பது, பெண்மையை போற்றுவது, குடும்பம் மேம்படுத்துவது உள்ளிட்ட கோரிக்கைகளையும், அதோடு வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு, அனைத்து சமுதாயத்திற்கும் உரிய இடஒதுக்கீடு, அதை நிறைவேற்றுவதோடு ஜாதிவாரி கணக்கெடுப்பு உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளை எல்லாம் இந்த மாநாட்டில் முன்வைக்கப்படுகிறது. இது முழுக்க முழுக்க பெண்களே பங்கேற்கிற மாநாடு. நாட்டின் கண்கள் என்று போற்றப்படுகிற, வீட்டுக்கு வெளிச்சம் என்று போற்றப்படுகிற பெண்கள் தான். தாய் இல்லாமல் நான் இல்லை எல்லாரும் சொல்றாங்க. இப்படி ஒவ்வொருவரும் பெண்மையை போற்றக்கூடிய வகையிலேயும், இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை, எங்க பார்த்தாலும் பெண்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை, அதை முன்னிலைப்படுத்துகிற மாநாடாக தான் இந்த மாநாடு அமையும். பொதுவாக வர்றதுக்கு நாங்கள் என்ன திட்டமிட்டிருக்கோம்னா, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ஒருங்கிணைந்த வேலூர், சேலம், தருமபுரி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், இந்த மாவட்டங்கள்லாம் சீர்காழி பக்கத்தில் சட்டநாதபுரம், அங்கே கீழே தேசிய நெடுஞ்சாலையில் இறங்கி கீழே வந்தோம்னா மங்கை மடம், திருவெண்காடு, பூம்புகார், அந்த வழியாக வருவதற்குண்டான ஏற்பாடுகள். அதே போல திருச்சி, தஞ்சாவூர், இந்த மாவட்டங்கள்லாம் ஒருங்கிணைந்த டெல்டா, இந்த மாவட்டங்கள்லாம் வருவதற்கு நேராக தஞ்சாவூர், கும்பகோணம், மயிலாடுதுறை, பூம்புகார் இங்கே வர்றதுக்கு, நாகப்பட்டினம், திருவாரூர் அங்கே வர்றதுக்கு ஆக்கூர், முக்கட்டு, கருவி, அந்த வழியாக வர்றதுக்கு உண்டான ஏற்பாடுகள்லாம் செஞ்சிருக்கு. இதில் மேடை அமைப்பு பிரம்மாண்டம், வண்டி நிறுத்துறதுக்கு உண்டான ஏற்பாடுகள். இது முழுக்க முழுக்க பெண்களே பங்கேற்கிறதுனால அவங்களுக்கு குடிநீர் வசதி, போக்குவரத்து வசதி, எல்லா இடத்துலையும் பாதுகாப்பு நடவடிக்கை ரொம்ப ஏற்பாடு பண்ணியிருக்கு. பாதுகாப்பு தான் முக்கியம். பெண்கள் என்ற காரணத்தால் பாதுகாப்பு 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 என்பதை முன்னிலைப்படுத்தி நல்ல ஏற்பாடு செஞ்சிருக்கோம். இது முழுக்க முழுக்க எங்கள் மருத்துரையாவினுடைய வழிகாட்டுதலோடு நடைபெறுகிற மாநாடு. இந்த மாநாடு மருத்துரையா தான் தலைமை ஏற்கிறார். எங்கள் வன்னியர் சங்க தலைவர் பூத்த அருள்மொழி மாநாட்டு குழு தலைவராக இருந்து நாங்கள்லாம் சேர்ந்து பணியாற்றுறோம். இந்த நாடக நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. குறிப்பாக மாநாடு பேச்சு துவங்குவதற்கு முன்பு கண்ணகி கோவலன் நாடகம், அந்த நாடகம் பிரசித்தி பெற்ற கலைஞர்கள் அவங்களால நடத்தப்படுது. பெண்களின் பாரம்பரிய வீர தீர சாகச நிகழ்ச்சியெல்லாம் போற்றக்கூடிய முக்கிய நிகழ்வுகள்லாம் இடம்பெறக்கூடிய இருக்கு. ஆக கலை நிகழ்ச்சியே பிரம்மாண்டமா இருக்கு. அதுவும் பெண்கள்லாம் பார்ப்பதற்கு மனதை நெகிழ வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த நிகழ்ச்சியெல்லாம் இடம்பெறத்துக்கு உண்டான ஏற்பாடுகளை செஞ்சிட்டு இருக்கிறோம். நீங்களும் பார்க்குறீங்க, இந்த செய்தி ஊடக நண்பர்கள் நீங்களும் இந்த மாநாட்டு திடல், மேடை, வண்டி நிறுத்துற இடம், போக்குவரத்துக்கு எல்லாத்தையும் அதையும் சேர்த்து போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். பொதுக்குழு கூட்டம் வந்து நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஐயா வழக்கு தொடர்ந்தாங்க. அதுல வந்து இப்ப தீர்ப்பு வந்தது என்னன்னா, பொதுக்குழு நடத்துறதுக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கு. இது வந்து ராமதாஸ் ஐயா தரப்புக்கு வந்து இது பின்னடைவா பாக்குறீங்களா? மேலும் வந்து அதாவது இது நீதிமன்ற பிரச்சனை. நீதிமன்ற தீர்ப்பை பத்தி எதுவும் கருத்து சொல்லக்கூடாதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதை பத்தி எதுவும் கருத்து சொல்லக்கூடாது. அடுத்த கட்ட நடவடிக்கை மருத்துரையா அவர்களும்
இப்போ எங்க எல்லாரும் பேசுறது இதுக்கு தீர்வுன்னு சொன்னா மருத்துவரை அவர்களும் எங்கள் சின்னையா மருத்துவர் அன்புமணியும் இணைந்து பேச வேண்டும் என்பதா எல்லாருடைய எண்ணமா இருக்குது. அது நடக்குன்னு சொல்லி நாங்க ரொம்ப ஆவலா எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கோரிக்கையை முன் வச்சிருக்கிறாங்க. இது இன்னொன்னு, எங்க கட்சி பிரச்சனை ஒரு ஏற்படக்கூடாத ஒரு நெருக்கடியான சூழல். நீங்க பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் ஒரு வலிமையான சக்தி. மருத்துவரை அவர்கள் 46 ஆண்டு காலம் உழைக்கிற ஒரு வலிமையான சக்தி. மருத்துவர் அன்புமணி அவர்களை முன்னிலைப்படுத்தி நடத்தப்படுகிற அந்த கட்சியில ஒரு நெருக்கடி சூழல் உருவாகி இருக்குது. அது விரைவில் தீர்வுன்னா நாங்களும் நம்பிக்கையோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எல்லாரும் அதான் எதிர்பார்க்கிறோம். இந்த தீர்வுக்கு வழி என்னன்னு சொன்னா, வழி இருவரும் சேர்ந்து பேசுறதுதான் வழியா இருக்குன்னு கருதுறோம். இதுக்கு மேல கட்சி பத்தி எங்க நடவடிக்கைகளை பத்தி இந்த மாநாட்டுல சொல்றது சரியா இருக்காது. மாநாடு முடிஞ்ச பிறகு கூட அதை பத்தி மற்ற செய்திகள்லாம் சொல்லுவாங்க. இது மருத்துவரை சொல்லுவாங்க. தமிழக அரசு ஒத்துழைப்பு எப்படி இருக்கு? என்னங்க தமிழக அரசு ஒத்துழைப்பு மாநாட்டுக்கு? மாநாட்டுக்கு ஒத்துழைப்புன்னு சொன்னா நாங்க அனுமதி கேட்டோம், அனுமதி கொடுத்துருக்குறாங்க. நிறைய நிபந்தனைகள் கண்டிஷன்லாம் போட்டிருக்கிறாங்க, நிறைய நிபந்தனைகள் போட்டிருக்காங்க. அந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு தான் நடத்துறோம். இப்ப பாருங்க, காவல்துறை வந்து பாக்குறோம், இது சரியில்லை அது சரியில்லை, இதை மாத்துங்க அதை மாத்துங்கன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. அப்படி சொல்றதெல்லாம் செஞ்சுதான் பண்றோம். சார், பாமக சேர்ந்தவங்களும் சார் இந்த மாநாட்டுல பங்கேற்க கூடாது சமூக வலைதளங்கள்ல பரப்பி வராங்க. அது சம்பந்தமா உங்களுக்கு கருத்து? இல்ல, எல்லாரும் பங்கேற்பாங்க, அது ஒன்றும் மாற்றம் இல்லை. யாரோ ஒரு சிலர் 2 பேர் அப்படி சொல்லாம தவிர மாநாட்டுக்கு மிகப்பெரிய கூட்டம், பிரம்மாண்டமான கூட்டம், பெண்கள் அதிகமா வர்றாங்க. நீங்க பார்க்க தான் போறீங்க.